Hi, hello all. Welcome to our channel Naavin Rusi. இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி கடலை கறி. வாங்க எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். தேவையான பொருட்கள் ஊற வச்சு உப்பு போட்டு வேக வச்ச கருப்பு கொண்டக்கடலை 200 grams எடுத்துர்க்கேன். ஒரு பெரிய வெங்காயம் பொடியா நறுக்கி எடுத்து வச்சிருக்கேன். ஒரு 4 டேபிள்ஸ்பூன் துருவின தேங்காய், உப்பு தேவையான அளவு, சாம்பார் பவுடர் 1/2 டேபிள்ஸ்பூன் அளவு, கொஞ்சோண்டு மஞ்சள் பொடி, ஒரு 1/2 டீஸ்பூன் அளவு ரெட் சில்லி பவுடர் எடுத்திருக்கேன். தாளிக்கிறதுக்கு ஒரு சின்ன பட்டை எடுத்திருக்கேன். ஒரு 1/4 டீஸ்பூன் அளவு ஜீரகம், ஒரே ஒரு பச்சை மிளகாய் இது மாதிரி நறுக்கி எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் மசாலா அரைக்கிறதுக்கு ஒரு 1/4 டீஸ்பூன் மிளகு, ஒரு 1/2 டேபிள்ஸ்பூன் அளவு ஜீரகம், 1/2 டேபிள்ஸ்பூன் அளவு சோம்பு, 1/2 டேபிள்ஸ்பூன் அளவு கசகசா, ஒரு சின்ன பட்டை, ஏலக்காய் ஒன்றே 3 கிராம்பு எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பொடியாக நறுக்கின கொத்தமல்லி கொஞ்சம் எடுத்திருக்கேன். எண்ணெய் ஒரு 3-4 டேபிள்ஸ்பூன் அளவு எடுத்திருக்கேன். மசாலா வதக்கிறதுக்கு பார்த்திங்கன்னா ஒரே ஒரு பெரிய தக்காளி இது மாதிரி நறுக்கி எடுத்து வச்சுருக்கேன். ஒரு சின்ன பீஸ் இஞ்சியே இது மாதிரி பொடி பொடியாக நறுக்கி எடுத்திருக்கேன். ஒரு 6-7 பூண்டு பல் எடுத்திருக்கேன். 15-20 சின்ன வெங்காயம் உரிச்சு எடுத்து வச்சுருக்கேன். வாங்க இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு மசாலாவுக்கு நம்ம வதக்கிக்கலாம். அதுக்கு ஒரு 2 டேபிள்ஸ்பூன் எண்ணெய் ஒரு பேனில் விட்டுக்கோங்க. எண்ணெய் கொஞ்சம் லைட்டாக சூடேறினதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்க ஹோல் ஸ்பைசஸ் ஜீரகம், சோம்பு, கசகசா, ஏலக்காய், கிராம்பு, பட்டை இது எல்லாத்தையும் போட்டு நல்லா பொரிச்சுக்கோங்க. இப்போது இது நல்லா பொரிஞ்சு நல்ல ஒரு ஃப்ளேவர் வரணும். அது வெளியே இது பொரியட்டும். இப்போது மசாலா எல்லாமே வறுபட்டுருச்சு, நல்ல ஒரு ஃப்ளேவர் வர ஆரம்பிச்சிருச்சு. இந்த டைமில் இஞ்சி, எடுத்திருக்க பூண்டு பல், அதுக்கப்புறம் சின்ன வெங்காயம் இது எல்லாத்தையுமே சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா வெங்காயம் லைட்டாக வதங்க ஆரம்பிச்சிருச்சு. இது லைட்டாக வதங்கின உடனே எடுத்து வச்சுருக்க தக்காளியும் சேர்த்துக்கலாம். தக்காளியும் கொஞ்சம் நல்லா வதங்கணும். அதுக்கேற்ற மாதிரி நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா தக்காளி நல்லாவே மசிஞ்சிருச்சு. உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் நல்லா சாஃப்டாகிடுச்சு. இந்த டைம்லேயே எடுத்துருக்க தேங்காவை சேர்த்துக்கலாம். நம்ம தேங்காவை சேர்த்து ரொம்ப நேரம் இருக்க விட வேண்டாம். லைட்டாக வதக்கிக்கோங்க. ஒரு 2 minutes சிம்மில் வச்சுட்டு வதக்கிக்கோங்க. இப்போது தேங்காவும் போட்டு நல்லா ஒரு 2 நிமிஷம் வதக்கியாச்சு. இப்போ ஃப்ளேமை ஆஃப் பண்ணிக்கோங்க. ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா காரப்பொடி எல்லாம், அது எல்லாத்தையும் சேர்த்துக்கோங்க. சாம்பார் பவுடர், ரெட் சில்லி பவுடர், அப்புறம் கொஞ்சோண்டு மஞ்சள் பொடி அது எல்லாத்தையும் போட்டு அந்த சூட்லேயே இது கலரி விட்டால் போதும். இதை நல்லா வதக்கி விட்டுட்டு இதை நல்லா ஆற வச்சு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. தண்ணி ஊற்றி இதை நான் அரைச்சிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போது நம்ம அரைச்சி எடுத்தாச்சு. நம்ம எல்லாத்தையும் தாளிச்சிக்கலாம். ஒரு 2-3 டேபிள்ஸ்பூன் அளவு எண்ணெய் விட்டுக்கோங்க. அந்த எண்ணெய் நல்லா சூடேறட்டும். இப்போது எண்ணெய் நல்லா சூடேறிடுச்சு. இந்த டைமில் எடுத்து வச்சுருக்க இந்த பட்டையை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு எடுத்துருக்க ஜீரகத்தையும் சேர்த்துக்கலாம். இது ரெண்டும் இப்போ நல்லா பொரியட்டும். இப்போது இது ரெண்டும் நல்லா பொரிய ஆரம்பிச்சிருச்சு. இந்த டைமில் எடுத்து வச்சுருக்க வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா பொடியாக சேர்த்துக்கோங்க. இப்போது இந்த வெங்காயம் நல்லா வதங்கட்டும். இது லைட்டாக கலர் மாறணும். ஒரு அந்த பிங்க் கலர்லாம் போய் நல்லா ஒயிட்டில் வரணும். அது வரையும் நல்லா இதை வதக்கி விட்டுக்கலாம். இப்போ இந்த வெங்காயம் வதங்கிட்டே இருக்கும்போது எடுத்துருக்க பச்சை மிளகாவும் சேர்த்துக்கலாம். ரெண்டுத்தையும் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். நான் இப்போது தக்காளி சேர்க்கல, ஏன்னா அரைக்கிறதுலே தக்காளி சேர்த்ததுனால இப்போது தேவை கிடையாது. அதே மாதிரி நீங்கள் மசாலாவுக்கு சின்ன வெங்காயம் தான் போடணுன்னு இல்லை. உங்கள்கிட்ட சின்ன வெங்காயம் இல்லாட்டி பெரிய வெங்காயம் கூட சேர்த்துக்கலாம். இப்போது இந்த வெங்காயம் பார்த்தீங்கன்னாக்கா அந்த பிங்க் கலர்லாம் மாறி நல்லா இந்த ஒயிட் கலருக்கு வந்துடுச்சு. இப்போது ஃப்ளேமை நல்லா சிம் பண்ணிக்கோங்க. சிம் பண்ணிவிட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா மசாலா, அதை இது கூட சேர்த்துக்கலாம். இப்போது இங்கே பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக மசிஞ்சிருக்குன்னுட்டு இதை மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போது இதை நம்ம இது கூடவே சேர்த்துடலாம். ஃப்ளேமை சிம் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. இப்போது இதை நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. கொஞ்சம் அந்த ராஸ்மெல்லாம் போகிற வரலையும் ஒரு 3-4 minutes மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா இதை வதக்கி விட்டுக்கோங்க. இப்போது இதை நம்ம நல்லா ஒரு 3-4 minutes மீடியம் ஃப்ளேமில் வச்சு வதக்கிக்கிட்டோம். இப்போ நம்ம வேக வச்சு வச்சுருக்கோம் இல்லையா கொண்டக்கடலை, அதை சேர்த்துக்கலாம். நான் வேக வச்ச தண்ணியோடவே சேர்த்துக்கிறேன். நான் உப்பு ஆட் பண்ணலை, ஏன்னா கடலையிலே நான் உப்பு போட்டு வேக வச்சுருக்கிறதுனால இல்லை நான் எக்ஸ்ட்ராவாக உப்பு ஆட் பண்ணலை. இது கொதிச்சதுக்கப்புறம் உப்பு செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வேணும்னா நான் ஆட் பண்ணிப்பேன். நீங்கள் இந்த டைம்லேயே உப்பு செக் பண்ணிக்கிறதுனா பண்ணிக்கோங்க. அதே மாதிரி கன்சிஸ்டன்சி அட்ஜஸ்ட் பண்ணுறதுனால அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. எனக்கு இன்னும் கொஞ்சம் தண்ணி தேவைப்படுது. ஸோ நான் தண்ணி ஆட் பண்ணி லிட்டு போட்டு க்ளோஸ் பண்ணிட போகிறேன். க்ளோஸ் பண்ணி நல்லா ஒரு 4-5 minutes கொதிக்கட்டும். அதுக்கப்புறம் பார்க்க இப்போ இது நல்லா ஒரு 4-5 minutes நல்லா கொதிச்சிருச்சு. இங்கே பாருங்கள் கன்சிஸ்டன்சி எனக்கு கரெக்டாக இருக்குது. அவ்வளோதான்.
இது ரெடி ஆகிடுச்சு. இந்த டைமில் வந்து ஃப்ளேமை நல்லா சிம் பண்ணிவிட்டு நம்ம எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா கொத்தமல்லி, அதை வந்து இது கூட சேர்த்துக்கோங்க. கொத்தமல்லி சேர்த்து அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுங்க. சூப்பரான கடலைக்கறி ரெடி ஆகிடுச்சு. இது வந்து நீங்கள் சப்பாத்தி, தோசை, இட்லி, இடியாப்பம், அப்பம் இது மாதிரி எல்லாத்துக்குமே நீங்கள் தொட்டுக்கலாம். இந்த ரெசிபி செய்து பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் என்னோட கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இந்த டிஷ் செஞ்சு பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.